ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பொறுத்தவரையும் 6 டாபிக் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து the line is perpendicular to the horizontal plane and parallel to the vertical plane. You are the observer. இப்போ வந்து எனக்கு பேக் சைடில் இருக்கிறது plane, vertical plane, and then floor வந்து horizontal plane. ஓகேங்களா? இப்போ வந்து நான் லைனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கேன், 90 டிகிரி வச்சுருக்கேன். இது வந்து பர்பண்டிகுலர் டு த ஹரிசாண்டல் பிளேன். யூ ஆர் தி அப்சர்வர். இப்போ நம்மளுக்கு ட்ரூ ஷேப் எங்கே தெரியுதோ அதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ ட்ரூ ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூவில் நம்மளுக்கு வந்து தெரியும். அதனால ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ட்ரூ ஷேப் தெரிகிற மாதிரி நான் வந்து ட்ராயிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைன் இருக்குது அப்படின்னா கன்சிடர் தீஸ் ஆஸ் எ லைன். கன்சிடர் திஸ் ஆஸ் எ லைன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து மேலே ஒரு பாயிண்ட் இருக்கும், கீழே வந்து ஒரு பாயிண்ட் இருக்கும். இப்போ மேலே உள்ள பாயிண்ட் வந்து பின்னு வச்சுக்கிறேன், கீழே உள்ள பாயிண்ட் வந்து ஏன்னு வச்சுக்கிறேன். இந்த ஏ பாயிண்ட் வந்து ஹரிசாண்டல் பிளேனுக்கு கிட்ட இருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ பாயிண்ட் அபோவ்ல ஒரு லோக்கஸ் இருக்கு, அண்ட் தென் இன் ஃப்ரண்ட் ஆஃப்ல ஒரு லோக்கஸ் இருக்கும். சரிங்களா? தென் மேலே வந்து ஒரு பாயிண்ட் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நான் லைனை பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 லோக்கஸும் நான் ட்ரா பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் அபோவ் லோக்கஸ் அண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் லோக்கஸ். இப்போ வந்து நான் ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணிடுறேன். இந்த லைன் வந்து அபோவ் டிஸ்டன்ஸ், அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸில் ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணிடுறேன். சரிங்களா? இப்போ வந்து இந்த இன் ஃப்ரண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸில் ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இது வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப். இது ரெண்டுமே டிஸ்டன்ஸ் வந்து அபோவ் அண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப். ஓகேங்களா? அபோவ் அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப். அபோவ் டிஸ்டன்ஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அபோவ் டிஸ்டன்ஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப். இது வந்து அபோவ் தி ஹரிசாண்டல் பிளேன் and in front of the vertical plane. இது வந்து in front of vertical plane. in front of vertical plane. அப்போ இந்த லோக்கஸோட பேர் என்ன சார் அப்படின்னா locus of a dash. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா locus of a. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் ட்ராயிங் வந்து XY லைனை வரைஞ்சிறீங்க, தென் வெர்டிக்கல் பிளேன் அண்ட் ஹரிசாண்டல் பிளேனை ட்ரா பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மேலே வந்து 2 பாயிண்டோட லோக்கஸை ட்ரா பண்ண போகிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன் இருக்குது அப்படின்னா அந்த லைனோட ஏ பாயிண்டோட அபோவ் டிஸ்டன்ஸ் அண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் ரெண்டுத்தையும் நான் வந்து இங்கே வரைஞ்சிறேன். அபோவ் டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வெர்டிக்கல் பிளேனில் இருக்கும், இன் ஃப்ரண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் பிளேனில் இருக்கும். அதை வரைஞ்சி முடிச்ச உடனே நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்டோட நேமு தான் வந்து ஏ டேஷ். இந்த பாயிண்டோட நேமு தான் வந்து ஏ டேஷ். இந்த ஏ டேஷை வெர்டிக்கலி டவுன்வர்டில் கீழே ப்ரொஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதுதான் வந்து ஏ. இதுதான் வந்து ஏ. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, லைன் வந்து 90 டிகிரி வந்து பர்பண்டிகுலர் டு த ஹரிசாண்டல் பிளேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து 90 டிகிரி அப்படின்னா இந்த இடத்துல வந்து 90 டிகிரி வெர்டிகலாக இருக்குது. ஃப்ரண்ட் வியூவில் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். இல்லை இந்த லைனோட லென்த்து அந்த இதோட இன்னொரு லோக்கஸும் நம்ம வந்து வரையலாம். இல்லைனா லென்த்து தெரிஞ்சால் லென்த்தை வந்து வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைனோட இன்னொரு பாயிண்ட்னா பி பாயிண்ட்டு. இந்த பி பாயிண்ட்டோட மேலே வந்து ஒரு லோக்கஸ் இருக்கும். ஓகேங்களா? பி பாயிண்டோட அனதர் லோக்கஸ் இருக்கும். அதுதான் வந்து லோக்கஸ் ஆஃப் பி டேஷ். ஓகேங்களா? இந்த இடத்துல அபோவ் தி ஹரிசாண்டல் பிளேன். இது வந்து லோக்கஸ் ஆஃப் பி டேஷ். அப்போ நான் இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வெர்டிக்கல் லைன், அனதர் வெர்டிக்கல் லைனை ட்ரா பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இந்த பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பி டேஷ். இந்த லைனை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை வந்து டாட் பண்ணிக்கும். இதுதான் வந்து ஃபைனல் ட்ராயிங். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ லென்த்து சொல்லலாம். அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டிங் லென்த் அப்படின்னா இது ஃப்ரண்ட் வியூவில் இருக்குது. அப்போ இதை வந்து ஃப்ரண்ட் வியூ லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் வியூ லென்த். இப்போ மேலே இருந்து நான் இங்கேருந்து பார்க்குறேன். இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து டாப் வியூ. இங்கேருந்து பார்க்கும்போது டாப் வியூ பி தெரியும், அதுக்கு பேக் சைடில் ஏ இருக்குது. ஏ வந்து நம்மளுக்கு தெரியாது, அதனால் ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறேன். பி வந்து தெரியும், அதனால் ஃப்ரண்ட்டில் நான் போட்டுக்கிறேன். அப்போது பி ப்ராக்கெட்டில் ஏ. இதுதான் வந்து உங்களோட லைன் இஸ் பர்பண்டிகுலர் டு ஹரிசாண்டல் பிளேன் அண்ட் பேரலல் டு த வெர்டிக்கல் பிளேன். இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உங்களோட ஆன்சர் வந்து இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு வந்து பேசிக்கில் வரும். நெக்ஸ்ட் வந்து லைன் இஸ் பர்பண்டிகுலர் டு த வெர்டிக்கல் பிளேன் அண்ட் பேரலல் டு தி ஹரிசாண்டல் பிளேன். லைன் வந்து இந்த பொசிஷனில் வந்துடும். அப்போ இப்படி வரும்போது லைன் வந்து பர்பண்டிகுலர் டு வெர்டிக்கல் பிளேன் அண்ட் பேரலல் டு தி ஹரிசாண்டல் பிளேன். அப்போ ப்ராப்ளம் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா டாப் வியூலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா? ப்ராப்ளம் வந்து எங்கே ட்ரூ ஷேப் தெரியுதோ அங்கேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து அபோவ் லோக்கஸ் அண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் லோக்கஸ் ரெண்டுத்தையும் நான் வந்து ட்ரா பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் அபோவ் லோக்கஸை ட்ரா பண்ணிடுறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் லோக்கஸையும் ட்ரா பண்ணிடுறேன்.
இது ரெண்டுத்துக்கும் டைமென்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, above distance and in front of distance. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா above distance கொடுத்துருக்காங்க, அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா in front of டிஸ்டன்ஸும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இது வந்து above the horizontal plane, above the horizontal plane. இது வந்து in front of vertical plane. இந்த லோக்கஸோட நேம் வந்து locus of a dash, இதை வந்து locus of a. சரிங்களா, இப்போ வந்து லைன் வந்து பர்பண்டிகுலர் டு த வெர்டிக்கல் பிளேன் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ வந்து ஃப்ரண்ட் வியூவில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் வரும், அப்போ ஒரு லோக்கஸ் தான் வரும். சரிங்களா, அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டை நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன், இங்கே வந்து ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணிக்கிறேன், தென் அதை ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் வரும். சரிங்களா, அப்போ வந்து இது வந்து ஏ டேஷ், தென் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏ. சரி, நெக்ஸ்ட்டு வந்து இந்த லைன் வந்து பர்பண்டிகுலர் டு த வெர்டிக்கல் பிளேன் அப்படின்னா வந்து லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துடும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் லோக்கஸ், இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி வந்து அனதர் டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல பேஸ் பண்ணி நம்ம வந்து அனதர் லோக்கஸை ட்ரா பண்ணிடலாம். சரிங்களா, இது இன் ஃப்ரண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, இது வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ், இது வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி. இதை வந்து நான் வந்து லோக்கஸ் ஆஃப் பி அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது வந்து டாப் வியூவில் வருது, அதனால் லோக்கஸ் ஆஃப் பி. இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ட்ராயிங், இந்த பாயிண்ட் தான் வந்து பி. இது வந்து ட்ரூ லென்த் ஆர் ப்ரொஜெக்டிங் லென்த். ப்ரொஜெக்டிங் லென்த் எந்த இடத்துல வருது அப்படின்னா டாப் வியூவில் வருது, அதனால டாப் வியூ லென்த் டிவிஎல். சரிங்களா, டிவிஎல். இப்போ இங்கேருந்து நான் வந்து பார்க்குறேன், இதுதான் நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் வியூ. இங்கேருந்து பார்க்கும்போது பி தெரியும், பேக் சைடில் ஏ இருக்குது, அப்போ ஏ வந்து ப்ராக்கெட்டில் போட்டுக்குங்க, இந்த இடத்துல வந்து பிஏ போட்டுக்குங்க. அப்போ லைன் இஸ் பர்பண்டிகுலர் டு வெர்டிக்கல் பிளேன் அண்ட் பேரலல் டு தி ஹரிசாண்டல் பிளேன் அப்படின்னா நம்ம வந்து இப்படி தான் சால்வ் பண்ணணும். சரிங்களா, நெக்ஸ்ட் லைன் இஸ் பேரலல் டு போத் ஹரிசாண்டல் பிளேன் அண்ட் வெர்டிக்கல் பிளேன் வந்துச்சுன்னா எங்கே வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ ரெண்டுமே நம்மளுக்கு வந்து லைன் தெரியும், ட்ரூ லென்த்து. அப்போ ரெண்டுத்துலேயும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா லோக்கஸை ட்ரா பண்ணிடுறேன். இந்த லோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா அபவ் டிஸ்டன்ஸ் அண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் ரெண்டுமே வந்து ப்ராப்ளத்தில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இப்போ வந்து நான் அபவ் லோக்கஸை ட்ரா பண்ணிடுறேன், அந்த அதுக்கு கீழே வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் லோக்கஸையும் ட்ரா பண்ணிடுறேன். ஓகேங்களா, இது வந்து அபவ் த ஹரிசாண்டல் பிளேன், இந்த இடத்துல வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் வெர்டிக்கல் பிளேன். இது வந்து லோக்கஸ் ஆஃப் ஏ டேஷ், இதை வந்து லோக்கஸ் ஆஃப் ஏ. சரிங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட்டை வச்சிடறேன். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட்டை வைக்கிறேன், இந்த பாயிண்ட்டை நான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வைக்கிறேன், இதுதான் வந்து ஏ டேஷ். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வைக்கிறேன், இதுதான் வந்து ஏ. லைனோட லென்த்து தெரியும், அதை மெஷர் பண்ணி இங்கே ஆர்க்கை கட் பண்ணிங்கன்னா பி டேஷ்னு வந்துடும். இந்த பி டேஷை வெர்டிக்கலி டவுன்வர்டில் கீழே ப்ரொஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா கீழே வந்து டாப் வியூ வந்துடும். சரிங்களா, அப்போ இந்த பாயிண்ட் வந்து பி. ஓகேங்களா, இந்த லைனை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டார்க் பண்ணிக்கணும், இதுதான் வந்து ஃபைனல் ட்ராயிங். ஓகேங்களா, அதே மாதிரி கீழே உள்ள ட்ராயிங்கோ லைனையும் வந்து டார்க் பண்ணிக்கணும், இதுதான் வந்து ஃபைனல் ட்ராயிங். அப்போ இந்த லென்த் தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ லென்த். ஓகேங்களா, அந்த இது வந்து ப்ரொஜெக்டிங் லென்த். ஆனால் எதோட ப்ரொஜெக்டிங் லென்த் அப்படின்னா ஃப்ரண்ட் வியூவோட ப்ரொஜெக்டிங் லென்த். ஓகேங்களா, அந்த இந்த லைன் தான் வந்து ட்ரூ லென்த். ஜென்ரலாக வந்து ட்ரூ லென்த் அண்ட் ப்ரொஜெக்டிங் லென்த் ரெண்டுமே வந்து வேறு இடத்துல இருக்கும். இது லைனோட பொசிஷன் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் லைனோட பொசிஷன். சரிங்களா, லைனோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கிறதால நம்ம டார்க்கர் லைனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இப்போ வந்து ப்ரொஜெக்டிங் லென்த், இந்த ப்ரொஜெக்டிங் லென்த் டாப் வியூவில் இருக்கிறதால டாப் வியூ லென்த் அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுறேன். இப்போ வந்து டோட்டலாக தேர்ட் டைப் வரையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைன் இஸ் இன்க்ளைன் டு தி ஹரிசாண்டல் பிளேன் அண்ட் பேரலல் டு த வெர்டிக்கல் பிளேன். இப்போ லைன் இஸ் இன்க்ளைன்டு அப்படின்னா ஒன் ஆஃப் த பிளேனுக்கு இன்க்ளைன்டு. இப்போ இன்க்ளைன்டு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இன்க்ளைன் டு தி ஹரிசாண்டல் பிளேன் அண்ட் பேரலல் டு த வெர்டிக்கல் பிளேன். இப்போ நீங்கள் ப்ரீவியஸாக வந்து இந்த தேர்டு பொசிஷன் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இந்த தேர்ட் பொசிஷனை வச்சு தான் நம்ம வந்து ப்ராப்ளமே வந்து கம்ப்ளீட்டாக ப்ரொசீட் பண்ண போகிறோம். இப்போ வந்து லைன் இஸ் இன்க்ளைன் டு த ஹரிசாண்டல் பிளேன் அப்படின்னு கொடுக்கும்போது இப்படி வந்துடும். அப்போ இப்படி வரும்போது நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த இன்க்ளினேஷனை ரிமூவ் பண்ணிடுறேன். ஒன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா parallel to both the plane அப்படின்னு வந்துடும். parallel to both the plane. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். சரிங்களா, இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து அபோவ் லோக்கஸ் இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிடுறேன்.
அண்ட் தென் இதை பேஸ் பண்ணி இன் ஃப்ரண்ட் ஆஃப் லோக்கஸையும் நான் இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கிறேன். above locus and in front of locus ரெண்டுத்தையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ப்ராப்ளத்தில், இதை வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இது வந்து above distance. ஓகேங்களா, இது வந்து above the horizontal plane. இது வந்து in front of the vertical plane. இதை வந்து locus of A dash. ஓகேங்களா, இது வந்து locus of A. இதுதான் வந்து ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்டோட நேம் வந்து A dash. ஓகேங்களா, இந்த பாயிண்டோட நேம் வந்து A dash. இதை வெர்டிக்கலி டவுன்வர்டில் கீழே ப்ரொஜெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் வந்து A. ஓகேங்களா, இதுதான் வந்து A. இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இதில் ஆங்கிள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ட்ரூ லென்த் சப்போஸ் கொடுக்காம இருந்திருக்கலாம், இல்லைன்னா வந்து ப்ரொஜெக்டிங் லென்த் கொடுத்துருப்பாங்க, இல்லை டோட்டல் ட்ரூ லென்த் ஆர் ப்ரொஜெக்டிங் லென்த் ஏதோ ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லா டேட்டாவும் கொடுத்தாங்கன்னா ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைட் ஆகிடும். எதனா ஒரு டேட்டா வந்து அன்னோன் வேல்யூவாக கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ட்ரூ லென்த் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டீட்டா வேல்யூ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சோஃபார் இந்த ப்ராப்ளத்தில் டேரெக்டாக வந்து நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம். இங்கே ட்ரூ லென்த் கொடுத்தாங்க அப்படின்னா ட்ரூ லென்த்தை காம்பஸில் எடுத்துக்கிட்டு காம்பஸில் A as a சென்டர் பாயிண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ட்ரூ லென்த். ஓகேங்களா, இங்கே வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பாயிண்ட் வந்து ட்ரூ லென்த் கொடுத்துருப்பாங்க, இது வந்து ட்ரூ லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரூ லென்த்தோட பாயிண்ட் வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அப்போ இந்த இடத்துல வந்து B1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுறேன். அதுதான் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணணும். நம்ம டேரெக்டாக B பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணிடுவோம், ஆனால் இங்கே அப்படி பண்ணக்கூடாது. இங்கே வந்து ஃபைனல் ட்ராயிங் தான் வந்து B. அப்போ ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெர்டிக்கலி அப்வர்டில் மேலே கொண்டு போயிடுறேன். இங்கேருந்து வெர்டிக்கலி அப்வர்டில் மேலே கொண்டு போன உடனே இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வரும், இதுதான் வந்து B1 டேஷ். இதுதான் வந்து B1 டேஷ். வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனோட ஆங்கிள் நம்மளுக்கு தெரியும். இந்த ஆங்கிளை பேஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணிடுறேன். சரிங்களா, இந்த லைனை வந்து ட்ரா பண்ணிடுறேன். இப்போ இந்த லைன் வந்து எங்கே கட் ஆகும்லாம் நம்மளுக்கு தெரியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா B1 டேஷ். ஓகேங்களா, இங்கே B1 போட்டாச்சு, இதை மேலே ப்ரொஜெக்ட் பண்ண உடனே B1 டேஷ். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல இருந்து காம்பஸை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து ஒரு ஆர்க்கை கட் பண்ணுறேன். கட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸாக்டாக ஒரு இடத்துல வந்து கட் ஆகும். ஓகேங்களா, எக்ஸாக்டாக ஒரு இடத்துல கட் ஆகும். இந்த ஆர்க்கோட பொசிஷன் எந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டைரக்ஷனில் ஒரு ஆர்க்கை வந்து இது லைனை வந்து போட்டுருங்க, ஆர்க்கை வந்து போட்டுருங்க, ஏரோ மார்க்கு. இப்போ இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகும்போது இந்த இடத்துல தான் லோக்கஸ் வருது. இது வந்து லோக்கஸ் ஆஃப் B டேஷ். ஓகேங்களா, இந்த பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா B டேஷ். இந்த பாயிண்ட் தான் வந்து B டேஷ். சரிங்களா, இந்த பாயிண்ட் தான் வந்து B டேஷ். இந்த B டேஷோட ஆங்கிள் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஆங்கிள் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆங்கிளை வச்சு தான் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இந்த லைனு தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ லென்த். ஓகேங்களா, ட்ரூ லென்த் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். சரிங்களா, இப்போ வந்து இதுதான் வந்து ட்ரூ லென்த். அண்ட் தென் இதுவும் வந்து ப்ரொஜெக்டிங் லென்த் ஃப்ரண்ட்டில் இருக்கிறதால ஃப்ரண்ட் வியூ லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ரண்ட் வியூ லென்த். ஓகேங்களா, இது வந்து ஃப்ரண்ட் வியூ லென்த். இதே டாப் வியூ லென்த்தை நான் எடுக்கணும் அப்படின்னா இங்கேருந்து வெர்டிக்கலி டவுன்வர்டில் கீழே கொண்டு வரேன். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வரும், இந்த பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா B. ஓகேங்களா, இந்த லைனோட நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டிங் லென்த் ஆர் டாப் வியூ லென்த். இப்போ இதில் நான் ப்ரொசீஜர் போடுறேன். ஃபஸ்ட்டு நான் எதை வரையணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த பாயிண்ட்டை வரைஞ்சிடறேன், அது பேசிக் ஸ்டெப்பு. செகண்ட் வந்து ஃபஸ்ட்டு நான் இதை போட்டுறேன், ஃபஸ்ட்டு இதை வரைகிறேன். செகண்ட் வந்து A to B1 செகண்ட் நான் வரைகிறேன், இது வந்து செகண்டு. A to B1 இதை வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வரைகிறேன். தேர்டு வந்து இந்த லைனை வந்து தேர்டு ஸ்டெப்பு. ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆர்க்கை கட் பண்ணிடுறேன். அண்ட் தென் ஃபிஃப்த்து வந்து இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகும். அண்ட் தென் ஃபிஃப்த்து வந்து இந்த லைனை ட்ரா பண்ணிடுறேன். எவ்வளோ ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க, இந்த லைனை ட்ரா பண்ணுறேன். ரெண்டும் இன்டர்செக்ட் ஆன உடனே இந்த லைன் கிரியேட் ஆகும். அண்ட் தென் சிக்ஸ்த்து வந்து இதை ட்ரா பண்ணுறேன். அண்ட் தென் செவன்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து A and B வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். சரிங்களா, A and B வந்து கிடச்சிரும். இதுதான் வந்து உங்களோட ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ப்ரொசீஜர். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து லைனை வந்து நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். சரிங்களா, லைன் பொறுத்தவரையும் ப்ரொசீஜர் பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து லைனை ப்ரொசீஜரை வந்து நம்ம கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம்.